உங்கள் விஜய். பெஸ்ட் கமெடியன் அவார்ட். காமெடி இஸ் a serious business அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஆட்களை அழ வைப்பது எளிது, ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்கலாம், ஈஸியாக அழ வைக்கலாம். அப்படி எல்லோரையும் மனது விட்டு சிரிக்க வைத்த ஒருவருக்கான விருது க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பாய் கோஹினூர் தாசல் பாசுமதி பெஸ்ட் காமெடியன் 2010 யார் என்பதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக யார் யார் வராங்க? இங்கே அருமையான ஹீரோஸ் நிறைய பேர் வர போகிறாங்க. அந்த வகையில் ஜெய், அருண் விஜய் அண்ட் அஜ்மல். அண்ட் நம்ம ஹீரோஸோடு சேர்ந்து இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா அவரு வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன் அந்த டவுட்டை. சார் டப்பிங் எப்படி கிணத்துக்குள்ளே உட்காந்து பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்கணும். அது ஆஃப்டர்வர்ட். ஸோ பெஸ்ட் காமெடியன் the nominees are பெஸ்ட் கமெடியன். The nominees are ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை. சந்தானம் for boss என்கிற பாஸ்கர். நண்பேண்டா சிங்கம் சிங்கம் he's got a சிங்கம். விவேக் for சிங்கம். உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் இமைக்கிறதுக்குள்ள ஓடி போய். வடிவேல் for நகரம். என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. கர்லீட்டா டங்பா துளியா சிங்கம்னா பெரிய பருப்பா. MS பாஸ்கர் and charms for இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். மல்லிச்சு நல்லா இருக்கா? நானும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அன்னைக்கு எப்படி கஞ்சா கருப்பு for கலவாணி. வாங்கி தாரே தூங்க கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரும் ஊரே காரி துப்ப போகுதுடா. And the winner is எல்லாருக்கும் வணக்கம். யாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், உங்க எல்லாருக்கும் பிடிச்ச காமெடியன் சந்தானம். நண்பேண்டா. சந்தானம், ஹலோ. முதல்ல சந்தானத்தோட கால் ஷீட்டை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் டேட் தரேன்னு எல்லா ஹீரோவும் சொல்கிறாங்களாமே, அப்படியா? எப்போ யோசிச்சு வச்சிங்க இதை? வரையிலே யோசிச்சிட்டேன். ஆமாம், அதுன்னு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் பீரோ தூக்குற மாதிரி 4 பேர் கூப்பிட்ருக்கீங்க. எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதனால எல்லாரும். இவர் என் ஃப்ரெண்ட்ஸா? ஏங்க சிம்முக்கு வர்றாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொன்னாரா? அவரை நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாவுக்கு கூட்டிட்டு போவாரு, பஸ்ல ஏற்றி விடுவாரு, ஃப்ரீயா செலவு பண்ணுவாரு. சந்தானா உங்க கூட நிறைய பேரை கூப்பிட்டது காரணமும் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்து லட்சங்களை தாண்டி கோடிகளில் போயிட்டீங்க. ரசிகர்களை சொன்னேன். கார்த்தி பரவாயில்லையே, கார்த்தி ஆம்பளைங்க கூட பேசுறான். அதனால சந்தானம், இதை விட ஆபத்தா ஒன்று சொல்லவா நான், நீங்க கையை அப்படி ஆட்டின தினசை பார்த்தா எனக்கு வேற ஐடியாலாம் வந்துருச்சு. இந்த கையில் அவார்டுனால இந்த கை சும்மா இருக்கணும்பா. ஏதாவது ஒரு வம்புல மாட்டு. இவர் எப்போ செட்டு போடும்போதே வந்துட்டாரா? ரொம்ப நேரமாக நாங்கள் பார்க்கவே இல்லையே இவரை. எங்கே இருந்தது இருந்த நீ எங்கே இருந்த சொல்லி ஆகணும். உன் வாய்ஸ் வந்து எஸ்பிபியை விட பெரிய ஹிட்டு. ஒரே ஒரு 2 லைன் பாட்டு பாட வைக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கட்டாயமா பாட வைக்கலாம். அதாவது நல்ல ராகமுள்ள பாட்டு வேணுமே. நீலா காய்கறி, அது பாட வைக்கலாமா? ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறேன். சரி மேம், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு சொல்லுங்கள்.
நீங்க தான் பேசணும் சந்தானம். ஏன்னா எங்க 2 பேர்ட்ட ஹோட்டல் ஆர்டர் எடுக்க வந்த மாதிரி வேற சொல்லுங்க என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. இது உங்களுடைய, நீங்க விருது வாங்கியிருக்கீங்க இந்த மேடை அண்ட் விஜய் டிவி உங்களுடைய இங்க இருந்து தான் ஆரம்பிச்சீங்க அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய விருது கண்டிப்பா நீங்க பேசணும். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாச்சும் கோபி ஒரு கேள்வி கேட்பான்னு பார்த்தேன். போன தடவை நான் விருது வாங்கியிருக்கேன். இல்லை நான் போன தடவை கேட்ட உடனேயும் இது விஜய் அவார்ட்ஸா நீ யாரை நான் கேட்பீங்க எதுக்கு, அதனால தான் அவனை கேட்க சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த அவார்டுக்கு மெயினாக ஒரு அப்பா டக்கர், எங்கள் அப்பா டக்கர் கூப்பிடணும். டாக்டர் ராஜேஷ் அவர்கள் எங்கே இருக்காரு? ராஜேஷ் மியூசிக் ஏற்ற மாதிரி ஸ்லோவெல்லாம் நடந்து வராதிங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க சார். நீங்களும் என்ன டான்ஸ் மூமெண்ட்டே வருங்க. வாங்க சார், இந்த அவார்டு உங்களுக்கு தான். வாங்கி கையில் வாங்கிக்கிங்க. எப்போ பார்த்தாலும் ஏண்டா நான் எழுதுகிறேன் டயலாக்கு, பொண்ணுங்களா உங்ககிட்ட வந்து சைன் வாங்குதுங்க, நீ காட்டவே மாட்டேன். இப்படி கூப்பிட்டா நான் இப்படியே வந்திருப்பாங்க, எனக்கு பின்னாடி போக சொல்லிட்டாங்க. தெரில, அதுவும் பொண்ணும் கூப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டீங்க, என்ன கூட கண்டுக்காம. சார் சார் சார்ன்ற அப்படி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இவருக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து சிவா மனசில் சக்திக்கு இந்த அவார்டு கிடச்சிது. இந்த வருஷம் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன். அடுத்த வருஷமும் ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு இந்த அவார்டு அவர் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் அதே மாதிரி அந்த பெஸ்ட்டு நியூ ஃபைன் மேல் கேட்டகரியில் உதய் சாருக்கும் இந்த அவார்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உதய் சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவார்டு கொடுக்க கூப்பிடலங்க. அனைவருக்கும் வணக்கம். சம்பந்தமே இல்லாமல் ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? இல்லை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்துட்டு இப்போ வந்து நீ ஹீரோவாக இந்த படம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அதுவும் எங்களை நம்பி பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? அதான் படத்தில் ஒரு சீன் டைலாக் சொல்லுவார், ஊரில் எத்தனையோ ஃப்ரெண்ட் இருந்தோம், இவன் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஐயோ அப்படின்னு. டாக்டர் ராஜேஷ் சார் எவ்ரிடே ஷூட்டிங் முடிஞ்சோடனே தனியாக உட்காந்து இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஹீரோ இருந்தாலும் இவன் ஒருத்தங்கிட்ட மாட்டி நான் படுற அவஸ்தை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசுகிறாரு. ஆனால் நிஜமாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அது சந்தானம் சார் சொல்லுவார் அதை பற்றி. இப்படி பேசி முடிச்சப்போ 2 பேரும் கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிங்க. ஓகே சார், நல்லா முடிஞ்சு. எங்க கோபி எங்க? இல்ல அவர் கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் வேலையை சேர்த்தா ராஜேஷ் சார் நம்மளும் கட்டி பிடிச்சிக்கலாம். வழக்கமாக சந்தானம் சார் ஆம்பளைங்களோட கட்டி பிடிக்க மாட்டார் இன்னைக்கு. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்ச உதய் சார் ஒரு கேள்வி கேட்கணும் சந்தானம் கிட்ட. ஒரு நிமிஷம். என்ன கேள்வி? நீங்கள் வந்து நிறைய ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஹீரோயின் பேர் சொல்லுங்கள். இது கேள்வியா? நான் யாரு? இல்லை கேட்குறேன். இதெல்லாம் ஒரு ஹீரோவை பார்த்து கேட்கணுங்க, காமெடினை பார்த்து கேட்குறீங்க. ஒரு சின்ன பிட்டு சீனாவது ஹீரோயின் கூட எனக்கு வைக்கிறீங்களா? ஏங்க பிட்டுன்னா சும்மா ஒரு வந்துட்டு போகிற மாதிரி கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்க கூடயே சீனு. கேட்குறது மட்டும் எந்த ஹீரோயின் பிடிக்குமா? பிடிச்சா அடுத்த படத்தில் சேர்த்து ஒரு சாங் வைப்பீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இங்கேருந்து விஜய் டிவிலேருந்து வந்து விஜய் டிவிலேயே அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைதவே ஜெய், அஜ்மல், அருண் எல்லார்கிட்டையும் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பனே யூத்து கூட வந்து பேசுவோம் 2 பாட்டு என்னை வாழ்த்தி உங்கள் வாயால். அடுத்த வருஷம் அவார்டு கிடைக்காம போய்டும்ல. இங்கே நிறைய மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் நான் பாட்டு பாடினா சரி இருக்காது. நீ கேரவனுக்கு வா, நான் நல்லா பாட்டு பாடுறேன். இவருக்கு போட்டி எனக்கு தெரிஞ்சு ஜேசுதாஸ் மட்டும்தான், அது யாரும் கிடையாது. தேங்க்ஸ் கோபி, ரொம்ப நன்றி. சந்தானம் ஒரு டைலாக் மட்டும் எல்லாம் இருக்காங்க. ஊர் உலகத்தில் 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்கள் படுற அவஸ்தை இது. ஐயோ 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 ஐயோ. தேங்க்யூ சந்தானம், தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். ஸோ கண்டிப்பாக ஒரு தலைப்பு செய்திகளே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டைலாக சொல்லுன்னா,
ஹீரோயினுடன் பிட்டு சீன் கேட்கிறார் சந்தானம்.